குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எப்போவுமே லஞ்சுன்னு பசங்களுக்கு செய்கிறதே பெரும்பாடாக இருக்கும் நம்மளுக்கு. இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் செஞ்சிடலாம். வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே நீங்கள் ஈஸியான ஒரு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செய்ய முடியும். பசங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி ஈஸியாக செய்ய போகுதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு நம்ம அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்தால் ரொம்பவே ஒட்டாமலே நம்மளுக்கு வரும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானவுடனே வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வறுபட்டு வரணும். அது வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வறுப்பட்டு வரும்போது தான் அந்த ஃப்ரைட் ரைஸோட ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும்போது பச்சை வாசனையும் போயிருக்கும். வெங்காயமும் நல்லா வறுப்படும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கினோடனே 2 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வச்சுருக்கேன். ஒரு குடமிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க காய்கறி வேகணும் இல்லையா, அதனால் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் பாதி உப்பு தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா வெந்து வரும்போது நம்ம சாதத்தில் மீதி உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது காய்கறி நல்லா சீக்கிரமாக வெந்து வரும், அதுக்காக தான் சேர்க்குறது. இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 200 கிராம் பன்னீர் க்யூபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீர் ஓரளவுக்கு அதோடவே நல்லா வதங்கி வரணும். நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கணும். அப்போ தான் அது நல்லா வதங்கி வரும், நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம பன்னீரும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நல்லா பன்னீர் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதத்தை சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டில் உள்ள ரைஸ் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா பிரியாணி அரிசி கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மீதம் இருக்கிற உப்பையும் சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணாம்னா இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் மிளகுத்தூள் சேர்க்கும்போது தான் அது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா ஒரு பாதி டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. அப்போ ரியலாக ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி சேர்க்கலை, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய ரெசிபி போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கும் பண்ணி கொடுங்க, அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சரி, என்னோடய குட்டீஸ் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ண போகிறேன். இந்த சூப்பரான பன்னீர் ஃப்ரைட் ரைஸை நான் இன்றைக்கி அவங்களுக்கு பேக் பண்ண போகிறேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.